எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவில் உபயோகமான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த முடி கொட்டுது. அப்புறம் அந்த முடிக்கு தலை குளிக்கும் போது என்ன ஷாம்பு பயன்படுத்தலாம், இது போன்ற பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. என்கிட்ட கூட நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, முடி கொட்டிக்கிட்டே இருக்கு மேடம், எந்த ஷாம்பு போட்டால் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பொதுவாகவே இந்த ஷாம்பு நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு ஷாம்புலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. ஏன்னா ஷாம்பு செய்து அதை நீண்ட நாள் பாதுகாக்கணும் அப்படின்னா கட்டாயம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்க, கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அப்போ தான் செய்ய முடியும், அதை குற்றம்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போது வாங்கி நம்ம கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணலன்னு வைங்களேன், வாங்கி ஒரு 4 நாளில் இல்லாட்டி 10 நாளே கெட்டு போச்சுன்னா நம்ம அந்த பொருளை குற்றம் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. அதனால் அவங்க கட்டாயம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்த்தே ஆகணும். அது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வாமை ஏற்படுத்தும், ஒரு சிலருக்கு நல்லா ஒத்து போகும். கெமிக்கல் சேர்க்குறாங்க அப்படின்னாலே நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயம் ஏற்படுது. எது ஒத்துக்குமோ ஒத்துக்காதோ. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஷாம்பு போட்டு குளித்த பின்னாடி அந்த ஸ்கேல்ப்பை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி அரிச்சுக்கிட்டே இருக்கும். இல்லை ஒரு சில ஷாம்பு பயன்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் நிறையா வரும். அது டேண்ட்ரஃப் போகிறதுக்கும் ஷாம்பு இருக்குது, அந்த டேண்ட்ரஃப் வர்றதுக்கும் சில ஷாம்பு காரணமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இப்போது மக்கள் மத்தியில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. எது நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேஷே வருது இல்லையா, சின்ன சின்ன பேக்கெட்டில், அதில் நிறைய பேர் வாங்கிட்டு எது நமக்கு பொருத்தமாக இருக்கோ சூட் ஆகுதோ அதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒன்று மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சொல்லக்கூடியது மைல்டு ஷாம்பு எடுங்க. அந்த ஷாம்பு பயன்படுத்தி தான் ஆகணும்னா மைல்டு ஷாம்பு எடுங்க. இல்லைன்னா குழந்தைங்க ஷாம்பு இருக்குது இல்லையா, சில்ட்ரன்ஸ் ஹெர்பல் ஷாம்பு இருக்குது. குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஷாம்புவில் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும், அது எந்த பக்க விளைவுகளும் பெரியவர்களுக்கு ஏற்படுத்தாது. ஆனால் குழந்தைங்களுக்கும் பார்த்து பயன்படுத்தணும். அந்த காலத்துலலாம் சிகைக்காய் தூள், பூந்தி கொட்டை, அரப்புத்தூள் இதெல்லாம் தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போ ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் எங்கள் viha.online இருக்குது. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மூலிகை பொருளை அதில் சேர்த்துருக்கேன். முடி வளர்கிறதுக்கு, அந்த ஸ்கேல்ப் இச்சிங்க்கு, அப்புறம் ஒரு சிலருக்கு இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் அதில் பொருள் சேர்த்துருக்கேன். வந்தவங்களுக்காகவும் அதில் பொருள் சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் ரிசல்ட் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி ஹெர்பல் வாஷ் பவுடரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். இன்றைய காலகட்டத்தில் கூட பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பயன்படுத்தினா நமக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுன்னு வைங்களேன். ஆனால் இப்போ இருக்கிற அவசர காலகட்டத்துக்கு நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்போ ஷாம்பு தான் பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த ஷாம்பூவில் எதை சேர்த்து குளித்தால் பக்க விளைவுகள் குறையும் அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்ககிட்ட. கடையிலிருந்து ஷாம்பு வாங்கிட்டு வந்த பின்னாடி நம்ம தலை குளிக்கும் போது நேரடியாக ஷாம்புவை அப்படியே பயன்படுத்தக்கூடாதுன்றது ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. அப்போது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதில் கொஞ்சம் தண்ணியை கலந்து நல்லா அந்த ஷாம்புவோட திக்காக இருக்கும் இல்லையா, அந்த டென்சிட்டியை குறைச்சிக்கிட்டு அப்புறம் தான் பயன்படுத்தணும். அப்போ பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் கம்மியாகும்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவர்களும் சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருள்களை சேர்த்து குளிச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு பக்க விளைவுகள் மிகவும் குறையும். அதாவது நம்ம வீட்டில் பால் இருக்கும் இல்லையா, அது எந்த பாலாக இருந்தாலும் சரி, ஒரு பவுலில் ஷாம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, நமக்கு தேவையான அளவு பால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் இருந்ததுன்னா அந்த ரோஸ் வாட்டர், அதாவது பன்னீர் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க, அப்படியே வழிஞ்சு ஓடும், நம்ம தேய்க்க முடியாது தலையை. அதனால் அதெல்லாம் நம்ம தேய்க்கிற அளவுக்கு அந்த டென்சிட்டியை தான், அந்த திக்னஸை, ஷாம்புவோட திக்னஸை தான் குறைக்கணும். இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ நம்ம 2 டீஸ்பூன் ஷாம்பு போடுறோம்னா ஒரு 4 டீஸ்பூன் பாலை சேர்த்துக்கோங்க, 3 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு அதற்கு பிறகு நம்ம தலைக்கு தேய்ச்சி குளித்தோம்னா இந்த ஷாம்புவுடைய கெமிக்கல்ஸ் எவ்வளோ இருந்தாலும் அதனுடைய வீரியம் நிச்சயமாக நமக்கு பாதிக்காது. அந்த பாதிப்பு கட்டாயம் குறையும். இப்படி நம்ம பயன்படுத்துவதால் பல நன்மைகள் ஏற்படும். அதாவது ஸ்கேல்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இச்சிங்காக இருக்கும் இல்லையா, அதாவது ஒரு மாதிரி அரிப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் போகும். அப்புறம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சமயம்.
பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது தலையில், ஆனால் கூட பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிடிச்சி இழுக்கிறது வந்து குறையும். அப்புறம் முடி உதிர்தல் வந்து கம்மியாகும். அப்புறம் நம்ம அந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கண்டிஷ்னர் வந்து இப்படி பயன்படுத்தணும்னா பால் ஊற்றிக்கிட்டு நமக்கு கண்டிஷ்னர் தேவை கிடையாது. இந்த ரோஸ் வாட்டர் எதுக்காக சேர்க்குறோன்னா அது வந்து கண்டிஷ்னருக்கும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு நாளையே வெளியில் போயிட்டு வந்தால் ஒரு மாதிரி வியர்வை ஸ்மெல் அடிக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல்லை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ரோஸ் வாட்டர். அது ஒரு காரணம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் வாட்டர் பயன்படுத்தணுன்னா நமக்கு கொஞ்சம் தலையெல்லாம் சில்லுன்னு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இப்போ நான் இந்த பதிவில் சொன்னது மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். ஒரு 10 நாள் கழித்து இல்லை ஒரு நாள் ஹேர் வாஷ் எடுத்த பின்னாடி எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். முடி பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. இன்னைக்கு இந்த பதிவில் தலைமுடியை பாதுகாப்பது எப்படி, அதை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது எப்படி, என்ன சேர்த்து குளிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்த பதிவில் எண்ணெய் குளியல் எப்படி எடுக்கணும், எந்த நாள்களில் எடுக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். இனிமேல் சில தலைப்புகளை நான் முன்னாடியே சொல்லிடுவேன். இந்த எண்ணெய் குளியல் பற்றியும் கூட நான் வீடியோ பண்ணிட்டேன். இப்போ இது வந்து அடுத்தது அந்த பதிவு போட போகிறேன். எதுக்காகனா அறியாமை காரணமாக ஒரு சிலர் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க, இதென்ன நம்மளோடது பார்த்து அவங்க செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அது ஒரு அறியாமை தான். ஒரே தலைப்பில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த நான் புத்திசாலி நீ புத்திசாலி, நான் தான் முதல்ல போட்டேன் நீ ரெண்டாவது போட்டேன்றதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா கடவுள் கிடையாது. மேலேருந்து அப்படியே குதிச்சுக்கிட்டு வரல. எனக்கு தான் எல்லாம் தெரியும் யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் எழுதி வைத்ததை, அவர்கள் சொன்னதை நிறைய ஆராய்ச்சி செய்து தான் சொல்லிக்கிட்டு வர்றோம். அது யாராக இருந்தாலும் சரி. இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு நல்ல செய்தியை பார்த்தோம் இல்லையா. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தகவலோடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.